ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 21ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சோஃபியாவின் குரல் கேட்டதும் மாயா சித்தார்த்திடமிருந்து விலகி லவ் யூ மாமா என்று சொல்லிவிட்டு சோஃபியாவிடம் வந்து, மாமாவுக்கு என் மேலே ஆசை இருக்குன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் லிப்ஸில் பிளட்டே வந்துருச்சு. எப்படி நீங்கள் அவரை சமாளிக்கிறீங்க? இப்படி தான் உங்களையும் கடிப்பாரா என்று அவளிடம் கேட்க, சோஃபியாவால் பார்த்த எதையும் நம்ப முடியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வரத் தொடங்கியது. சரி சோஃபியா, நான் கீழே போகிறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு தன் மனதிற்குள், இப்போ நல்லா அழு. நேற்று ஈவினிங் நீ அவர் கூட ரூமில் சிரித்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்த. பக்கத்து ரூமில் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும். சீக்கிரமாக நீ அவர் லைஃப்பை விட்டு போயிடு. அப்பதான் நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டே கீழே சென்றாள். சோஃபியா அழுது கொண்டே சித்தார்த்தை பார்க்க, சோஃபி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலடி, என்னை அப்படி பார்க்காத. சோஃபியா அவன் சொல்ல வருவதை எதுவும் கேட்காமல் கீழே அவர்கள் அறைக்கு ஓடினாள். சித்தார்த்தும் அவள் பின்னாலே. சோஃபியா நில்லு, நான் சொல்றதை கேளுடி. தங்கள் அறைக்கு வந்த சித்தார்த் ரூம் கதவை லாக் செய்துவிட்டு சோஃபியாவிடம், ஏண்டி இப்போ மேலே அப்படி கத்துன? நான் கூப்பிட நிற்காம கீழே வந்துட்ட. ஆமாம், கத்துனது ஏன் தப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஃபோன் வந்தாலோ ரூம் கதவை யாராவது தட்டுனாலோ இல்லை சத்தமாக பேசினாலோ உங்களுக்கு பிடிக்காதே. அது தெரிஞ்சுக்கிட்டும் உங்கள் மூடை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நான் கத்துனது தப்பு தான். சோஃபி, என்னடி பேசுகிற? நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? அதான் எல்லாமே கண்ணாலே பார்த்துட்டனே. சோஃபியா, உன்கிட்ட ஃபோன் பேசி வச்சதும் யாரும் என்னை பின்னாடி ஹக் பண்ணாங்க. எனக்கு நல்லா தெரியும் அது நீ இல்லைன்னு. திரும்பி பார்த்தா அது மாயா. போதும், நீங்கள் சொல்கிற எதுவும் நான் கேட்க மாட்டேன். இப்போ என்ன புது கதை சொல்லிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு எவ்வளோதான் லேட்டாக வந்தாலும் ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ரூமுக்கு தானே வருவீங்க. இன்னைக்கு எதுக்கு மாடிக்கு போனீங்க? ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணிட்டு என்கிட்ட புதுசாக எதுவும் பொய் சொல்ல தேவையில்லை. சோஃபியா, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருப்பேனாடி? என்னடி இப்படி பேசுகிற? அவள் தான் என்னை ஹக் பண்ணிவிட்டு மேலே கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். வேண்டாம் சார், என்னால் நான் பார்த்த எதுவுமே நம்ப முடியல. இப்போ நீங்கள் சொல்கிறதையும் நம்ப முடியல. அதான் நேற்றே நீங்கள் சொன்னீங்களே உங்கள் மாமா பொண்ணு மேலே உங்களுக்கு ஆசை இருக்குன்னு. குட்டிமா, நான் உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு அந்த மாதிரி விளையாட்டுக்கு சொன்னேன்டி. ஐயோ என்று தன் தலையில் அடித்து கொண்டான். சோஃபியா கட்டிலில் அழுது கொண்டு அமர்ந்திருக்க சித்தார்த் அவளை சமாதானம் செய்ய நெருங்கினான். சோஃபி, இங்க பாரு, நான் சொல்றது கேளு என்று அவள் கன்னங்களை அவன் கைகளால் பற்ற சோஃபியா அவன் கையை தட்டிவிட்டாள். என்னை தொடாதீங்க. வேற ஒருத்தியை தொட்ட கையால் என்னை தொடாதீங்க. மாயா ரூம் பக்கத்துல தான் இருக்கு. உங்க ஆசையை நீங்க அவகிட்ட போய் காட்டுங்க. லூசாடி, நீ என்ன பேசுகிற? போதும் சோஃபியா, நானும் பொறுமையாக உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நீ நான் சொல்ல வரதையே கேட்காம நான் உன் மேலே வச்சிருக்க லவ்வை தப்பாக பேசுகிற. வேண்டாண்டி, என்னை கோவமாக்காத. சரி, 5 மாதத்துலேயே நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேனா? அதான் இப்போ வேற ஒருத்தி பின்னாடி போயிட்டீங்களா? என்னடி பேசுகிற நீ? என்ன பேச்சு இதெல்லாம்? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியாதாடி? நேற்று இதே பெட்டில் உன் கூட எப்படி இருந்தேன் சொல்லு. என்னால் உன்னை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது சோஃபி. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு தான் நான் இத்தனை நாள் ஏமாந்து உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே மாயா மட்டும்தானா, இல்லை பெங்களூர் போனப்போ வர்ஷா கூடவும் இப்படி தான் இருந்தீங்களா? ஓ, அதனால தான் அவங்க அன்றைக்கி ஃபோனில் என்னை பார்த்து நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொன்னாங்களோ? இப்போ தான் எனக்கு எல்லாம் புரியுது. சித்தார்த் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அவளை அடிக்க கை ஓங்கினான். என்ன நிறுத்திட்டீங்க? அடிக்க வேண்டியது தானே. உண்மையை கேட்குறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? வேண்டாம் சோஃபியா, அன்றைக்கி உன்னை கொடைக்கானலில் அடித்ததுக்கே நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மறுபடியும் அந்த மாதிரி எதுவும் பண்ண வச்சிடாதடி. என்னை பற்றி நீ இந்த அளவுக்கு அடி கேவலமாக நினச்சி வச்சிருக்க. அசிங்கமாக இருக்கு எனக்கு என்று சொல்லி அந்த அறையில் தன் தலைமுடியை கோரிக்கொண்டு கோபமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். சோஃபியா சித்தார்த் சொல்ல வருவதை புரிந்து கொள்ளாமல் அவனிடம் கோபமாக கத்திக்கொண்டே இருக்க,
தன் பொறுமையை இழந்த சித்தார்த் அந்த அறையில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடியை ஓங்கி குத்த கண்ணாடி துண்டுகள் அந்த அறை முழுவதும் சிதறியது. சித்தார்த் கையிலிருந்து ரத்தம் வடிவதை பார்த்த சோஃபியா அவனை நெருங்க சித்தார்த் அவளிடம், வேண்டாம், அங்கேயே நில்லு. நான் இப்போ கிட்ட வரதே உங்களுக்கு பிடிக்கலையா சித்? பைத்தியம், கீழே ஃபுல்லாக கிளாஸ் பீசஸ் இருக்கு, காலில் எங்கேயாவது குத்திக்க போதுடி. நீ அங்கேயே இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து கர்ச்சீப்பை எடுத்து கையில் சுற்றி கொண்டான். சித்தார்த் கையில் இருந்து ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. தன் தலையில் கை வைத்து கண்கள் மூடி சோஃபாவில் அமர்ந்திருந்தான். சோஃபியா கட்டிலில் உட்கார்ந்து அழுது கொண்டே அவனை பார்த்திருந்தாள். கையிலிருந்து பிளட் வந்துட்டே இருக்கு சித். பரவாயில்லடி, வரட்டும். நான் சொல்ல வர்றது எங்கேயாவது நீ கேட்குறியா? என்ன கேட்கணும்? ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தேன், அதனால கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறீங்களா? சோஃபியா, போதும், இதுக்கு மேலே என்கிட்ட நீ பேசாதடி என்று சொல்லிவிட்டு அந்த அறைக்கதவை வேகமாக சாத்திவிட்டு சித்தார்த் வெளியே கிளம்பினான். காலை 5 மணிக்கு வீட்டிற்கு வந்த சித்தார்த் கட்டிலில் சோஃபியா அருகில் படுத்துக் கொண்டான். 6 மணிக்கு கண் விழித்த சோஃபியா தன் வயிற்றின் மீது இருந்த சித்தார்த் கையை எடுத்து எழுந்து வந்து அறையில் சிதறியிருந்த கண்ணாடி துண்டுகளை சுத்தம் செய்தாள். குளித்துவிட்டு தன் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். உறக்கம் கலைந்த சித்தார்த் கட்டிலில் கண்கள் மூடியபடியே தன் மனைவியை கைகளால் தேடிக்கொண்டிருந்தான். அதை கவனித்த சோஃபியா வேக வேகமாக தன் பையை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள். சிறிது நேரத்தில் கண் விழித்த சித்தார்த், சோஃபியா, எங்கடி இருக்க? காஃபி வேணும், தலைவலிக்குது. தன் கையில் இருந்த வலியை உணர்ந்தான். நேற்று இரவில் நடந்த பிரச்சனைகளை நினைத்து கொண்டு கீழே சென்று தன் அம்மாவிடம், அம்மா, எங்க சோஃபியா? அவ காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாடா. என்ன, டைம் 7:30 தான் ஆகுது. யார் கூட போனா? டேடி சாம் கூட தான் கிளம்பி போயிட்டா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்க வா. என்ன இது கையில் அடி? ஷாம் சொன்னா நைட்டு 2 மணி வரைக்கும் நீயும் சோஃபியாவும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? அம்மா, அந்த மாயா எங்க? அவ எதுக்கு வீட்டுக்கு வந்தா? அவ காலையிலே கிளம்பி ஊருக்கு போயிட்டாடா. என்னாச்சு? அவளால் ஏதாவது பிரச்சனையா? சித்தார்த் நடந்த அனைத்தையும் தன் அம்மாவிடம் கூறினான். என்னடா எப்படி சொல்ற? ஆமாம்மா, நான் சொல்ல வரது அவள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. கண்ணா பின்னான்னு கத்திட்டான் நைட்டு. அவள் இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. காலையில் பேசிக்கலான்னு இருந்தேன், ஆனால் அவள் காலேஜ் கிளம்பி போயிட்டா. சரி, நான் ஈவினிங் வந்து பேசிக்கிறேன். நீங்கள் அவகிட்ட இதை பற்றி எதுவும் கேட்டு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. அம்மா, அவள் என்கிட்ட கோவப்பட்டு கத்துனாலும் நீங்கள் எதுவும் அவளை சொல்லாதீங்க. என்ன சேத் இப்படி சொல்லிட்டேன்? நான் ஏன்டா அவளை கேட்டு கஷ்டப்படுத்த போகிறேன்? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க நீங்கள் 2 பேரும். இது என்னடா புது பிரச்சனை என்று லக்ஷ்மி கவலை கொண்டார். மாலை சித்தார்த் சோஃபியாவிற்காக அவளது கல்லூரி வாசலில் வெளியே நின்று கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த சரண்யா மற்றும் அருணிடம், என்ன, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் வரீங்க, சோஃபியா எங்க? அருண் அதற்கு, சீனியர், அவள் ஆஃப்டர்நூனே கிளம்பி போயிட்டான். எனக்கு ரொம்ப டல்லாக இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா. நாங்கள் 2 பேரும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், ஆனால் எதுவுமே சொல்லலை. மேம் கிட்ட உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான். என்ன, ஆஃப்டர்நூனே போயிட்டாளா? மார்னிங்லேருந்து அவளுக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அவள் எடுக்கவே இல்லை. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனையானா? ஆமாம் சரண்யா, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சீக்கிரம் சரியாயிடும். சரி, நான் வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினான். வீட்டிற்கு வந்த சித்தார்த் தங்கள் அறைக்கு சென்று, குட்டிமா, எங்கடி இருக்க என்று சொல்லி அவளை தேடிக்கொண்டிருந்தான். கீழே வந்து தன் அம்மாவிடம், அம்மா, சோஃபியா எங்க? ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு வந்துட்டான்னு அருண் சொன்னா, ஆனால் மேலே ரூமில் இல்லையே. சித், அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவள் கீழே கெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டா. என்ன, கீழே இருக்காளா என்று சொல்லி அந்த அறைக்கதவை தட்டினான். என்னடி, எதுக்கு இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்த? ஒழுங்கா மேலே வா என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். என் கையை விடுங்க. நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை இங்கேருந்து போயிடணுமா? சோஃபியா, என்ன ஆச்சுடி உனக்கு? இங்கே வா, உட்காரு. உன்கிட்ட நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன். அம்மா, இது என்ன கையில்? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து என்னை ஏமாத்தலான்னு இருக்கீங்க? நான் என்ன குழந்தையா, நீங்கள் சாக்லேட் காமிச்சு கூப்பிட்டது உங்கள் பின்னாடி வர்றதுக்கு?
சோஃபி, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு வாங்கி தந்ததே இல்லையாடி? என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக வாங்கி தர மாதிரி சொல்கிற. சரி விடு, இதெல்லாம் விடு. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு இப்போ. தன்னை முழுவதும் நிதானப்படுத்தி கொண்டு சித்தார்த் சோஃபியாவிடம் பேச ஆரம்பித்தான். லக்ஷ்மி மற்றும் ஷாம் அந்த அறைக்கு வெளியில் அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். நேற்று நைட்டு நான் 11:30 வீட்டுக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம ரூமுக்கு தான் வந்தேன். ஆனால் நீ பார்ட்டிக்கு என் கூட வராதனால கோவத்தில் மாடிக்கு போயிட்டேன். அப்புறம் தான் நீ எனக்கு கால் பண்ண. ரொம்ப பசியில் இருந்தேன். அதான் உன்கிட்ட தோசை சுட்டுட்டு மேலே வான்னு சொன்னேன். உன்கிட்ட ஃபோன் பேசி வச்சதும் என்னை யாரோ பின்னாடி ஹக் பண்ணாங்க. திரும்பி பார்த்தா அது மாயா. அவள் என்கிட்ட வந்து அவள் இன்னும் என்னை லவ் பண்ணுறதா சொன்னான். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தா. நான் அவகிட்ட கோவமாக பேசிகிட்டு இருந்தேன். சடனாக என்னோட 2 கையும் பிடிச்சி அவள் இடுப்பில் வச்சு என் லிப்ஸில் கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தா. பட் நான் அலோவ் பண்ணல சோஃபி. அப்புறம் என்னோட கணத்தில் கிஸ் பண்ணா. அப்போ தான் நீ மேலே வந்த. உண்மையாகவே இது தாண்டி நடந்துச்சு. வாவ் சார், இந்த கதை எப்படி காலையிலேருந்து யோசிச்சு வச்சுருந்தீங்களா என்கிட்ட சொல்கிறதுக்கு? ஆமாம், அந்த மாயா எங்கே போயிட்டா இப்போ? சோஃபியா, அவள் காலையிலே கிளம்பி போயிட்டாமா என்று லக்ஷ்மி உள்ளே வந்தார். அம்மா, நீங்கள் இருங்க, இதுக்குள்ளே வராதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டி, நான் இவ்வளோ சொல்கிறேன், நீ என்னை நம்ப மாட்டியா? இங்கே பாரு சோஃபியா, நான் குடிச்சிருந்தேன். ரொம்ப போதையில் இருந்தேன். நைட்டு மாடியில் இருட்டாக இருந்துச்சு. ஆனாலும் நேற்று மாயா வந்து என்னை தொட்டு போய் எனக்கு தெரிஞ்சதுடி அது நீ இல்லைன்னு. சோஃபி, நீ என்னை பின்னாடி இருந்தா நான் உன்னோட நெத்தி கரெக்டாக என் பின் கழுத்தில் படுண்டி. எனக்கு அந்த அளவுக்கு கூட வித்தியாசம் தெரியாதா என் பொண்டாட்டிக்கும் மற்றவங்களுக்கும்? உன்னோட டச்சுக்கும் மற்றவங்க டச்சுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதாடி? நான் நைட் மாயா கூட தப்பு பண்ணணும்னா உன் ஃபோனை ஏன் அட்டன் பண்ணியிருக்க போகிறேன்? இது கூடவா புரிஞ்சுக்க மாட்டேன்? என்ன, என்னோட டச்சும் மற்றவங்க டச்சுமா? அப்போ எத்தனை பேர் உங்களை டச் பண்ணியிருக்காங்க? சித்தார்த் கோபத்தில் அவள் கன்னத்தில் அரைந்து விட்டான். என்னடி, பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்கா, பசங்களுக்கெல்லாம் கிடையாதா? நான் அவ்வளோ சொல்கிறேன், ஆனால் நீ என்னை நம்ப மாட்டேங்கிறல்ல. போடி, போய் என் கூட படித்த பொண்ணுங்கக்கிட்டேயும் என் கூட வேலை பார்த்த பொண்ணுங்கக்கிட்டேயும் கேட்டுப்பாரு, நான் யாருன்னு சொல்லுவாங்க. நான் உன் கூட இருந்ததை வச்சு மட்டும் நீ என்னை ஜட்ஜ் பண்ணிட்டல்ல. நீ என் மூஞ்சிலே முழிக்காத சோஃபியா என்று சொல்லி கோபமாக கட்டிலிலிருந்து எழுந்தான். பின் மீண்டும் கண்கள் மூடி தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அவள் அருகில் வந்து அமர்ந்து, சோஃபி, நான் கடைசியாக கேட்குறேன், நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நீ நம்புறியாடி? நம்பாமல் என்ன பண்ணுறது? நான் என் கண்ணால் பார்த்த விஷயத்த பொய்னு சொல்கிறீங்களா சார்? இனிமேல் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. லவ் பண்ணுறவங்களுக்குள்ள எது இருக்கோ இல்லையோ நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துல காதல் இருக்காது. காதல் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்று தன் கலங்கிய கண்களுடன் அவளை பார்த்து சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். வெளியே கோபமாக செல்லும் தன் மகனை பார்த்த லக்ஷ்மி, சித், எங்கடா போற, நில்லு என்று தடுத்தும் அவர்கள் கையை தட்டிவிட்டு அவன் வெளியே சென்று விட்டான். கட்டிலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் சோஃபியா அருகே சென்ற ஷாம், அண்ணி, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவனோட அந்த ஃபஸ்ட்டு பிரேக்கப்க்கு அப்புறம் என் அண்ணன் பொண்ணுங்க கிட்ட பேசாம தான் இருந்தான். எத்தனையோ பொண்ணுங்க பின்னாடி வந்தோம், அவன் யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நீ, நான் போய் சொல்லலை, அவன் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அண்ணன் பொண்ணுங்க பின்னாடி போகிற ஆள் கிடையாது நீ. நீங்கள் அழாமல் அவன் வந்ததும் மறுபடியும் உட்கார்ந்து 2 பேரும் பேசுங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான். சித்தார்த் சோஃபியா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் 5 நாட்களை கடத்தினர். ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி. சோஃபியாவின் அறைக்கதவு திறந்திருந்ததால் உள்ளே வந்த லக்ஷ்மி சித்தார்த் கட்டிலில் அமர்ந்து அவளை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார். சித், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, சத்தம் போடாதீங்க, எந்திரிச்சிட போறா. குனிந்து அவள் நெற்றியில் மெல்லிய முத்தம் கொடுத்தான். அரைக்கதவை மெதுவாக சாத்திவிட்டு வெளியே வந்தனர் இருவரும். அவளை பார்க்காம இருக்க முடியலம்மா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவகிட்ட மறுபடியும் பேசலாம் இல்லடா. அவள் சின்ன பொண்ணு, நீ தான் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நாளையிலேருந்து அவளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுமா. இப்போ மறுபடியும் பேசி சண்டை வந்துட்டா அவள் எக்ஸாம் முடியட்டும், நான் பேசிக்கிறேன்.
நீங்கள் 2 பேரும் இப்படி பேசாமல் இருக்கிறது உங்களுக்குள்ளே இன்னும் கேப் அதிகமாகிட்டே போகுது சித். அதான் சொல்கிறேன், அவகிட்ட பேசு. மறுநாள் காலை அனைவரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சோஃபியா சாப்பிட்டு விட்டு கேப் புக் செய்து காலேஜுக்கு சென்றாள். சித்தார்த் தனியாக அவன் வேலைக்கு சென்றான். அதை பார்த்து கவலை கொண்ட லக்ஷ்மி தன் கணவனிடம், நான் உங்கள் தங்கச்சி குடும்பத்துக்கு என்ன பாவம் செஞ்சேங்க? என்னோட 2 பிள்ளைங்களும் பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 பேரும் மூஞ்ச கூட பார்த்துக்காம எப்படி இருக்காங்க பாருங்க என்று கேட்டு அழத் தொடங்கினார். லக்ஷ்மி, நான் என்ன பண்ணட்டும்? சித்தார்த் கிட்ட பேச போனா இதுக்குள்ளே வராதிங்கப்பா, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். சோஃபியாவை நம்ம ஏதாவது சொல்லிடுவோன்னு அவகிட்டையும் பேச விட மாட்டேங்கிறான். நானும் 2 பேரையும் சமாதானம் பண்ண எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். 15 நாட்களுக்கு பிறகு சோஃபியாவின் பரீட்சை முடிந்து அவள் வீட்டில் விடுமுறையில் இருந்தாள். கிருஷ்ணன் வேலை விஷயமாக மும்பை செல்ல இருந்தது. போகும் முன் லக்ஷ்மியிடம், 2 பேர்கிட்டையும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் 2 பேருமே அவங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்காம இருக்காங்க லக்ஷ்மி. நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. நீங்கள் வர்றதுக்குள்ளே அவங்க 2 பேரும் பேசி பழைய மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மறுநாள் காலை லக்ஷ்மி சித்தார்த் சோஃபியாவை அழைத்து ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்கார வைத்தார். ஷாமும் வந்து அங்கு அமர்ந்தான். 2 பேரும் இன்னும் எவ்வளோ நாள் இப்படி பேசிக்காமல் இருக்க போறீங்க? இப்படி 2 பேரும் பேசிக்காம தனித்தனியாக இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சோமா? கொஞ்சமாவது 2 பேரும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறீங்க? சித்தார்த் திரும்பி சோஃபியாவை பார்க்க அவள் கீழே குனிந்து தரையை பார்த்து கொண்டிருந்தாள். சோஃபியா, இங்க பாரு, எனக்கு நீ வேற சித்தார்த் வேற இல்லை. எனக்கு நீங்கள் 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும். இப்படி 2 பேரும் பார்த்துக்காம பேசிக்காம இருக்கிறது வீட்டில் இருக்க எங்க எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஸோ 2 பேரும் இப்போ உட்காந்து பேசி என்ன முடிவு பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னும் கொஞ்சிக்கிட்டு உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இப்போவே உங்கள் முடிவை சொல்லுங்கள் 2 பேரும் என்று இருவரையும் மிரட்டி கொண்டிருந்தார். இருவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தனர். 1 மணி நேரத்திற்கு பிறகு, ஸோ நீங்கள் 2 பேரும் எதுவும் பேசிக்காமல் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறீங்க, கரெக்டா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்படி 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறதுக்கு இல்லை என்று சொல்லி அவர்களின் குடும்ப வழக்கறிஞருக்கு ஃபோன் செய்தார். அதை கேட்டு சித்தார்த் சோஃபியா இருவரும் பதறினர். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஷாம் கேட்க, இருடா, இவங்களுக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு, ஆனால் 2 பேருமே அவங்க பிடிவாதத்தை விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. 1 மணி நேரத்தில் வீட்டிற்கு விவாகரத்து பத்திரத்துடன் வழக்கறிஞர் வந்தார். அதை வாங்கி லக்ஷ்மி இருவர் முன்னும் வைத்தார். சரிடா, 2 பேரும் கூட ஒன்றா இருக்க பிடிக்கலனா இதில் சைன் பண்ணிட்டு போங்க. ஃபர்தராக என்னென்னு நான் பார்த்துக்கிறேன். உங்கள் 2 பேர்கிட்டையும் தான் பேசிட்டு இருக்கேன். சித்தார்த் திரும்பி சோஃபியாவை பார்த்தான். சோஃபி, இன்னும் என் மேலே உனக்கு டவுட் இருக்காடி? நான் தப்பு பண்ணியிருப்பேன்னு உனக்கு தோணுதா? நான் சத்தியமாக எனக்கு எந்த தப்பும் பண்ணலடி. என்னால் உன்னை பார்க்குற மாதிரி வேறு யாரையும் பார்க்க முடியாது. இங்கே பாரு, என் கண்ணை பாரு, கடைசியாக கேட்குறேன், சொல்லு, என்னை நம்புறியா இல்லையாடி? சோஃபியா அவன் கண்களை பார்த்து, நான் அன்னைக்கு என் கண்ணால் பார்த்தேன், அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் தப்பை ஒத்துக்கிட்டா கூட நான் உங்கள் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள், அதான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நம்பிக்கை எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு உண்மையும் ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் உண்மையை சொல்லாதவங்கள என்னால் இதுக்கப்புறம் நம்ப முடியாது. அவள் சொன்னதை கேட்டு மனமுடைந்த சித்தார்த் தன் முன்னால் இருந்த பேனாவை எடுத்து அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் செய்தான். அதை சற்றும் எதிர்பார்க்காத சோஃபியா கண்ணீரை துடைத்துவிட்டு தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி அந்த டேபிளின் மீது வைத்து அவளும் அந்த பேப்பரில் கையெழுத்து இட்டாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத லக்ஷ்மி மற்றும் ஷாம் அவர்கள் செயலை கண்டு அதிர்ந்தனர். ஆன்ட்டி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். உங்கள் பையனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். சித்தார்த் அந்த தாலியை கையில் எடுத்துக்கொண்டு, என்னை நம்பாம வேணான்னு விட்டுட்டு போறலடி, நீ இல்லாமல் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணிட்டல்ல,
கண்டிப்பாக உன்னை தேடி வந்து நாய் மாதிரி கெஞ்சுவன்னு நினச்சிட்டு தானடி போகிற. நீயே என்னை புரிஞ்சுக்கிட்டு தேடி வராமல் கண்டிப்பாக நான் உன்கிட்ட வரமாட்டேன் சோஃபியா. இப்படி விட்டுட்டு போகிறதுக்கு தான் என் லைஃப்குள்ளே வந்தியாடி. என்னோட லைஃபோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் லவ்னா என்னன்னு புரியாதவகிட்ட என்னோட லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணது தாண்டி என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த கேட்டை திறந்து அவள் வெளியே சென்று விட்டாள். சித்தார்த் அந்த டிவோர்ஸ் பேப்பரையும் தாலியையும் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்று கதவை வேகமாக சாத்திவிட்டு கட்டிலில் படுத்து அழத் தொடங்கினான். ஷாம் தன் அம்மாவிடம், ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணீங்க? ஷாம், அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசினா பயந்து ஒன்று சேர்ந்துடுவாங்கன்னு நினச்சேன். நான் இப்படி பண்ணேன்டா. 2 பேரும் இப்படி கையெழுத்து போடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள் அப்பா வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது என்று அழத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு சித்தார்த் தன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு பாரில் சென்று குடிக்க ஆரம்பித்தான். தன்னிலை மறக்கும் அளவிற்கு குடித்து விழப்போன அவனை ஆகாஷ் பிடித்தான். இருவரும் அன்றுதான் சந்தித்துக் கொண்டனர். 2 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்த கிருஷ்ணனிடம் லக்ஷ்மி அனைத்தையும் கூறினார். அதை கேட்டு கிருஷ்ணன் லக்ஷ்மியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். என்ன பண்ணி வச்சிருக்க லக்ஷ்மி? அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த அளவுக்கு புரிதல் இருந்துச்சுன்னா ஏன் இப்படி பிரிஞ்சிருக்க போறாங்க? இந்த 30 வருஷத்துல உங்ககிட்ட கேட்காம ஏதாவது முடிவு எடுத்திருப்பனா? இவ்வளோ பெரிய முடிவை என்கிட்ட கேட்காம உன்னால எப்படி எடுக்க முடிஞ்சது? வா கிளம்பு, சோஃபியா வீட்டுக்கு போயிட்டு அவளை கூட்டிட்டு வரலாம். சித்தார்த் தன் அப்பாவை தடுத்தான். யாரும் எங்கேயும் கிளம்பி போக வேண்டாம். எப்படி போனாலும் அவளே இந்த வீட்டுக்கு திரும்பி வரட்டும். யாரும் அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்க வேண்டாம். 1 வாரத்திற்கு பிறகு அர்ஜுனும் ஐஷுவும் சித்தார்த்தை தேடி வீட்டிற்கு வந்தனர். அர்ஜுன் கோபமாக சித்தார்த் சட்டையை பிடித்து, ஏண்டா டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்ட? அர்ஜுன், அவன் சட்டையிலிருந்து கையிடு என்று ஐஷு அவன் கையை பிடித்து பின்னி இழுக்க அர்ஜுன் ஐஷு கையை தட்டிவிட்டான். அதில் நிலை தடுமாறி ஐஷு கீழே விழுந்தாள். நீ அர்ஜுன், அறிவிளையாட உனக்கு? அவள் பிரெக்னண்டா இருக்கா என்று சொல்லி சித்தார்த் ஐஷு கையை பிடித்து மேலே தூக்கினான். இந்த ஐஷு தண்ணி குடி என்று சித்தார்த் வாட்டர் பாட்டிலை திறந்து அவளிடம் கொடுத்தான். என்ன மச்சான், என்ன கேட்ட? ஏன் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டேன்னு கேட்டியா? அதே கேள்வியை உன் தங்கச்சிக்கிட்ட போய் கேளுடா. நீ ஏன்டா ஃபஸ்ட்டு கையெழுத்து போட்ட? ஓ, அப்போ போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கியா? சொல்லு அர்ஜுன், நான் பொண்ணுங்க பின்னாடி போகிற ஆளா? நான் சோஃபியாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும்ல. ரொம்ப ஈஸியாக நான் வேணான்னு கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு போயிட்டாடா. மச்சான், உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா? நீ ஃபஸ்ட்டு அந்த பேப்பரில் ஏன்டா சைன் பண்ண? அர்ஜுன், அவள் என்னை நம்பாமல் விட்டுட்டு போயிருக்காடா. என் மூஞ்ச பார்த்து சொன்னா நான் அவகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன்னு. கண்டிப்பாக மச்சான், அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்தா ஓகே, ஆனால் நான் அவகிட்ட போக மாட்டேன். சரி, இது நீ போய் பேசாமல் முடியாது. அவள் கண்டிப்பாக அவங்ககிட்ட திரும்பி வர மாட்டா. என் கூட கிளம்பி வா. அவள் எங்கே இருக்கான்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே இருப்பா? அவங்க அம்மா வீட்டில் இருப்பா. அவங்களும் இதான் சாக்குன்னு அவளை அங்கேயே வச்சுப்பாங்க. இனிமே அவளுக்கு என்னை பற்றி என்னடா கவலை இருக்க போகுது? நான் தான் இங்கே பைத்தியம் ஆயிட்டோம். அவளாக வந்தா, அவ்வளோ லவ் கொடுத்தா, இப்போ எல்லாத்தையும் என் லைஃப்ல இருந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டா. ரொம்ப ஈஸியாக நான் அவன் மேலே வச்சிருக்க லவ்வை சந்தேகப்பட்டுட்டா. கண்டிப்பாக அர்ஜுன், உன் தங்கச்சி இதுக்காக நான் மன்னிக்கவே மாட்டேன். சரி, என் கூட கிளம்பி இப்போ வாடா. நான் எங்கேயும் வரல மச்சான். எனக்கு அவளை பார்க்கவும் வேண்டாம், அவளை பற்றி நினைக்கவும் வேண்டாம். உன்னோட இந்த கோபத்துக்கும் பிடிவாதத்துக்கும் பின்னாடி நீ ரொம்ப ஃபீல் பண்ண போற பாருடா என்று கோபமாக சொல்லிவிட்டு அர்ஜுன் கிளம்பி விட்டான். சித்தார்த் ஐஷுவிடம், ஐஷு, நான் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் வரமாட்டேன். நீ எப்போ வருவேன்னு என்னால் சொல்ல முடியாது. என்னை கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் தனியாக விட்டுடுங்க. சித், நான் உன்னை சொல்லட்டுமாடா? எனக்கு அர்ஜுன் 6 வருஷமாக தெரியும். இருந்தாலும் அவன் மேலே ஒரு சில விஷயத்துக்கு இன்னும் பொசசிவ் ஆகிட்டே தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது சோஃபியா சின்ன பொண்ணு. நீ தான் அவகிட்ட பொறுமையாக பேசி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ அவசரப்பட்டு சைன் பண்ணிட்டியோன்னு தோணுது. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. பார்த்துக்கோ. இன்று பெசன்ட் நகர் பீச், விடியற் காலை 3 மணி. சித்தார்த் ஆகாஷிடம் சோஃபியா பற்றிய அனைத்தையும் சொல்லி முடித்தான். ஆகாஷ் சித்தார்த்தை பார்த்து, என்ன மச்சான், இப்படி லவ் பண்ணிட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்களே? ஆகாஷ், நீ என்னை பார்த்து டெய்லி கேட்பல்லடா நான் ஏன் இந்த அளவுக்கு குடிக்கிறேன்னு. வீட்டுக்கு போனால் அவளோட அந்த வாசனை எங்கே பார்த்தாலும் அவள் தான் இருப்பா.
அதான் மச்சான், நான் என்ன மறக்கிற அளவுக்கு டெய்லி குடிக்கிறேன். அவள் போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா பேசிக்கிறதில்ல, நானும் என் தம்பியும் பேசிக்கிறதில்ல. அவள் போகும்போது எங்கள் வீட்டில் இருந்த சந்தோஷத்தையும் எடுத்துகிட்டு தாண்டா போனா. அவள் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவளை இப்படி பார்த்ததுக்கப்புறம் என்ன நினச்சி எனக்கு என் மேலே கோவம் வருது. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எப்பவுமே அவளை பற்றியே பேசுகிறாங்கன்னு அவங்க கூட பேசுகிறதையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எவ்வளவோ சொன்னாங்க, அவளை போய் பாரு, பேசி கன்வின்ஸ் பண்ணேன்னு. நான் தான் மச்சான் யார் பேச்சையும் கேட்கல. ஆகாஷ், உண்மையாக புரியலடா. அவள் அவங்க வீட்டுக்கு போகாமல் ஏன் இப்படி தனியாக இருக்கா? நான் தப்பு பண்ணிட்டேன் மச்சான். அவளை அந்த கேட்டை தாண்டி போக விட்டுருக்க கூடாது. எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்துடுவான்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு அவள் என்னை பார்த்தது, யாரும் மாதிரி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எங்கே உண்மையாக அவளை தொலைச்சிட்டோன்னு தோணுது. நான் வீட்டிலே இருக்க மாட்டேன் மச்சான். எங்கே பார்த்தாலும் அவள் தான் இருப்பாள். இன்னைக்கு கூட நீ ப்ளே பண்ண சாங் எனக்கு அவ்வளோதான் ஞாபகப்படுத்துச்சு. அதான் நான் அந்த சாங் ஆஃப் பண்ண சொன்னேன். நீ சொன்னது கரெக்டு தான். அந்த சாங் அவளுக்கு மேட்ச் ஆகும். சாரி மச்சான், உன் ஒய்ஃப்னு தெரியாமல் உன்கிட்டயே அந்த மாதிரி பேசிட்டேன். நான் தான் ஆகாஷ் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் என்னை இன்னைக்கு இங்கே கூட்டிகிட்டு வரலனா நான் இன்னும் அவன் மேலே கோவத்திலேயே அவன் என்கிட்ட வந்துடுவான்னு நம்பிக்கையில் இருந்திருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் மச்சான்? நாளைக்கு காலையில் அவளை போய் பார்க்க போகிறேன்டா. பார்த்து என்ன பண்ண போகிறேன்? வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவான் மச்சான். நீ கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? என் பொண்டாட்டிடா, என் சோஃபியா. நான் கூப்பிட்டா போதும், வந்துடுவா என் கூட. தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Nila. Thanks for watching.